ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மஸ்ட் வாட்ச் கொரியன் ட்ராமா. இது நீங்கள் கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அதில் இதுவும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. பார்க்காம மட்டும் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இந்த ட்ராமாவோட நேம் வந்து டூ வேர்ல்ட்ஸ் அபார்ட். இது வந்து நீங்கள் அமேசான் மினி டிவி ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கிடலாம். மொத்தமாக 16 எபிசோட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு 1 மணி நேரம் கிட்ட. ஓவராலாக ஒரு 16 மணி நேரம் இருக்கும். தமிழ் டப்பிங்கில் ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். நான் இந்த ட்ராமாவோட ஒரு பேசிக் ஒன்லைன் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிரும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. ஸ்டோரி சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ராமாவில் பிடிச்ச சில விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எதுக்காக இதை உங்களை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே கதைக்குள்ளே போயிருவீங்க. அதுக்கடுத்து என்னதான்டா நடக்கும், ஒரு சீனுக்குமே உங்களுக்கு அந்த ஈகர்னஸ் ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்தென்னு 16 எபிசோடும் உங்களை சீட் டெஜில் உட்கார வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ராமா தான் இது. அதுக்காக இந்த ட்ராமால லவ்லாம் இருக்காதா ப்ரோ அப்படிலாம் கேட்காதீங்க. லவ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். டக்குன்னு ஜானர் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் த்ரில்லர் மிஸ்டரியா போகும், இன்னொரு பக்கம் இந்த ரொமான்டிக் ஸ்டோரி மூவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 16 எபிசோட ஒரே நாள்ல பார்த்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சிலர் வேணா 2 நாள் எடுத்துக்கிடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய ட்ராமாஸ் அண்டு ஹாலிவுட் அனிமி இது சம்மந்தமா எல்லா விதமான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். சரி, ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ இந்த ட்ராமாவை பத்தி ஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராமாவோட ஸ்டோரி. இந்த ட்ராமாவோட ஸ்டோரி வந்து இந்த டைட்டிலே இருக்குது, டூ வேர்ல்ட்ஸ் அபார்ட். மொத்தமாக இந்த ட்ராமாவை பொறுத்தவரை 2 உலகம் இருக்கும். ரெண்டுமே வேற வேற உலகங்கள். ஒன்று நம்ம வாழ்ற ரியல் உலகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு உலகம் வந்து காமிக் வேர்ல்டு. நீங்கள் காமிக்லாம் படிச்சிருப்பீங்களே, அந்த மார்வல், டிசி இந்த மாதிரி காமிக்ஸ்ல இருக்கிற ஒரு உலகம். மொத்தமாக 2 உலகம் இருக்குது. அண்டு நம்ம உலகத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் தான் வந்து இந்த காமிக்கை ரைட் பண்றாரு. இந்த காமிக்கோட ஒட்டுமொத்த ரைட்டர் டைரக்டர் எல்லாமே இவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு காமிக் புக் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல அந்த காமிக் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த காமிக்குள்ள இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் ரியல் வேர்ல்டுக்கு வர்றாங்க. அண்ட் ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் ஹீரோயினோட அப்பா, இவங்க எல்லாருமே காமிக் வேர்ல்டுக்குள்ள போறாங்க. இந்த மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ள மாறி மாறி ஆளுங்க போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் கேரக்டர் ஒரு ஆக்சிடென்டலா தான் அந்த வேர்ல்டுக்குள்ள, அந்த காமிக் வேர்ல்டுக்குள்ள போயிருவாங்க. பட் போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களே அந்த காமிக் வேர்ல்டுல ஒரு லீட் ரோலா பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இருக்க அந்த ஹீரோ கேரக்டர் தான் ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் கேரக்டர். அவங்களோட லவ் பண்ற கேரக்டர் அப்படி அந்த கேரக்டர் தான் ஹீரோயின் கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஸோ அவங்களும் இப்போ காமிக் புக்கு வெளியே வந்து தப்பிக்கணும். அதே சமயத்துல இவங்க 2 பேருக்கான அந்த லவ் ஸ்டோரி ரொம்பவே சூப்பரா டெவலப் ஆயிரும் ஒரு பக்கம். ஸோ அந்த ஹீரோ விட்டுட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு மனசு இருக்காது. அந்த காமிக் புக்குள்ள வில்லன் கேரக்டர்ஸும் இருக்கதான் செய்றாங்க. நம்ம ஹீரோவோட ரோல் என்ன, வில்லனை கொல்லணும். அதான வழக்கமா இருக்க ஒரு கதை. அதே தான் அந்த காமிக் புக்குள்ளேயும் ஹீரோ வில்லனை எப்ப கொல்றாரோ அப்பதான் அந்த காமிக் புக் கதை முடியும். ஆனா வில்லனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். 2 உலகம் இருக்கு, உண்மையிலேயே நம்மளை வந்து ரைட் பண்ணியே தான் வச்சிருக்காங்க, நம்ம ஜஸ்ட் ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சு வில்லனும் நம்ம வேர்ல்டுக்கு வந்துருவான். ஸோ இதனால இன்னுமே பிரச்சனை பெருசாயிரும். வில்லன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுவான். ஸோ ஒன்னு இப்ப ஹீரோஸ் ஆகணும். ஹீரோ செத்தாருன்னா இந்த கதை காமிக் புக் முடிஞ்சிடும், ஆனா சேடான எண்டிங். அப்படி இல்லைன்னா வில்லன்ஸ் ஆகணும். வில்லன் இறந்துட்டாரு அப்படின்னா நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாரு. ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங். ஸோ இதுல எந்த மாதிரி முடியணும் அப்படின்றத முடிவு பண்றதா இந்த ஒரு ஸ்டோரி. கடைசியா என்னதான் நடந்தது, ஹாப்பி எண்டிங் ஆச்சா இல்ல சேடான எண்டிங் ஆச்சா, இந்த கதையை முடிக்கிறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எப்படி இந்த கதையை இந்த அளவுக்கு யோசிச்சு ரொம்பவே டேலண்டடான ஒரு டைரக்டர் தான் நினைக்கிறேன் இவரு. அந்த அளவுக்கு பயங்கர எல்லாருமே கடைசி எபிசோட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப அமேசிங்காவே இருந்தது கடைசி எபிசோடு. கண்டிப்பா அந்த ஒரு எண்டிங் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்த அந்த எண்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டோரி இவ்வளவுதான். கடைசி என்ன நடந்த அந்த காமிக் புக் வேர்ல்டு நம்ம வேர்ல்டு கடைசியில என்னாச்சு, ஹீரோக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைச்சதா இல்ல சேடான எண்டிங்கா, இந்த 2 எண்டிங்ல எந்த மாதிரி அமைஞ்சது, கடைசியில ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா, ஏன்னா 2 பேரும் வேற வேற வேர்ல்டு சேர்ந்தவங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்ல. கடைசி இவங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு, இதை கேட்கறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதை தாண்டி உள்ள இன்னும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனா த்ரில்லிங்கா இருக்கும் கண்டிப்பா. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சீனுக்கும் உங்களுக்கு அந்த ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ வரைக்கும் நான் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்த டிராமாஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிராமா இதுதான். அண்டு கனவுல எனக்கு அதிகமா வந்த டிராமாவும் இதுதான். இது வரைக்கும் நான் ரொம்ப ஒரு படத்தோட அட்ராக்ட் ஆனேன் நான் மட்டும்தான். எனக்கு அந்த படம்லாம் அந்த சீன்ஸ் ஒரு சில இதெல்லாம் கனவுல வரும். பட் இந்த டிராமால எனக்கு நிறைய சீன் கனவுல வந்தது. அந்த அளவுக்கு நான் இந்த டிராமாக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அடுத்து ஸ்டோரியை பத்தி சொல்லியாச்சு. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களை சீட் டச்சில் உட்கார வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. அது எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 11 எபிசோடு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னதான்டா நடக்க போகுது, அடுத்து என்னன்னு நான் சொல்ல போனா கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டேங்க. அந்த டிராமாவோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது அங்க ஒரு 2 உலகம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம 3வது உலகத்துல இருந்து அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஏதாவது அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லி கண்டிப்பா நீங்களும் பேசுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி ஒரு 3வது உலகத்துல இருந்து பாக்குற ஒரு ஆளா தான் நம்ம இருக்கோம். அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது மாதிரி பேசுனதுன்னா அன்டேம்டு அந்த ஒரு டிராமா, அது சைனீஸ் டிராமா, அது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். பட் அந்த டிராமாக்கு அப்புறமா அது நான் பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறமா நான் இப்பதான் இந்த மாதிரி ரொம்ப பேசி விளையாண்டுருக்கேன் ஒரு டிராமாவை பார்த்து. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் கொடுத்த ஒரு டிராமா, செம்ம த்ரில்லர் மிஸ்ட்ரியா இருந்தது. எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த ஒரு விஷயம். அண்ட் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த ஜானர் ஷிஃப்ட். ஏன்னா ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரே ஃப்ளோல போகணும், அப்பதான் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும். இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்காங்க அப்படின்னா அது என்ன ஜானர்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன்னு இப்போ இது லவ் ஸ்டோரியா, கம்ப்ளீட்டா லவ் ஸ்டோரி ட்ராக்ல தான் போனோம். இல்ல இது த்ரில்லரா, அப்படியே த்ரில்லர் பிளாட்ல மட்டும் தான் போனோம், வேற எங்கேயும் சேஞ்ச் ஆகக்கூடாது கதை. அப்படி சேஞ்ச் ஆனா அது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது, அந்த படம் ஃபிளாப் தான். பட் அப்படி இருந்தாலுமே இந்த ஒரு டிராமா அதை தூக்கி சாப்பிட்டுருச்சு, அதை ஓவர் கம் பண்ணிடுச்சு, அந்த ஒரு சாபத்தை பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆனது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். அடுத்து போக போக ஒரு லவ் ஸ்டோரியா மாறும். அது நம்ம ஹீரோயின் கேரக்டரே சொல்லுவாங்க, என்னடா இந்த காமிக் புக் ஆக்ஷன் த்ரில்லரா போய்கிட்டு இருந்து திடீர்னு ரொமான்டிக் லவ்வா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்பெல்லாம் ஜானர் ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்தா அது ஆடியன்ஸுக்கு போர் அடிக்க தான் செய்யும், அதாவது நமக்கு. ஆனா எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல, கண்டிப்பா யாருக்குமே அப்படி அடிக்காது. அது என்னதான் ஜானர் ஷிஃப்ட் ஆனாலும் கரெக்டா அந்த ட்ராக்ல தான் இருந்தது கதை. அடுத்து கொஞ்ச நேரம் லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும், அடுத்து மறுபடியும் ஆக்ஷன் த்ரில்லர் தான் வரும், அடுத்து மறுபடியும் லவ் ஸ்டோரி போகும். இந்த மாதிரி ஜானர் டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் யாருக்குமே அது ஒரு போராவே அடிக்காது. அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த வேர்ல்டுக்குள்ளேயே முங்கிருவீங்க. இது வரைக்கும் நான் லைஃப் டைம்ல பார்த்த படங்கள் இல்ல சீரிஸ் எல்லாத்துலயுமே சேர்த்து சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஜானர் ஷிஃப்ட்ல பெஸ்டான ஒரு டிராமாவை நான் இப்பதான் பாக்குறேன். பெஸ்டான படம் கூட வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ இது ஹாலிவுட் அனிமீஸ் அண்ட் டிராமா, என் தமிழ் படத்துல கூட எதுலையுமே இந்த மாதிரி ஜானர் ஷிஃப்ட் ஆச்சுனாலே அது ஆடியன்ஸுக்கு மேக்ஸிமம் பிடிக்காது. ஆனா இது ஜானர் ஷிஃப்ட் டக்கு டக்கு நடந்துகிட்டே இருக்கும், பட் எல்லாருமே அதை ரசிச்சு பார்ப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் ஒரு 2 உலகத்துக்குள்ள நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அதுக்கு நான் கேரண்டி. இந்த டிராமாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் நீங்க இந்த டபிள்யூன்ற வார்த்தையை பாக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த டிராமா தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் காமிக் புக்கை பார்த்தா கூட இப்பெல்லாம் பயமா இருந்துங்க, எங்க இருந்து காமிக் புக்குள்ள இருந்து எவனும் வந்துருவானோ அப்படின்ற மாதிரிலாம் பயமா இருக்கு. நீங்க இந்த டிராமா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் கடைசி வரை சொல்றேன், இந்த டபிள்யூன்ற வார்த்தையை பார்த்தாலும் அண்ட் எங்க காமிக் புக்கை பார்த்தாலும் இந்த ஒரு டிராமா கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சாகுற வரைக்கும் உங்க மைண்ட்ல நிக்கக்கூடிய ஒரு டிராமா தான். ஸோ அதனாலதான் சொல்றேன், லைஃப் டைம்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டிராமா இது. இந்த டிராமாவோட ஸ்டோரி அண்ட் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இந்த டிராமால எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த டிராமாவை நீங்க பார்க்கலாமா வேணாமன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா மிஸ் பண்ணிடாதீங்க, லைஃப் டைம்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ஒரு டிராமா. ஸோ கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.